இப்போ ஆளும் அரசு தான் கட்டணத்தை உயர்த்துறாங்க, வரிகளை உயர்த்துறாங்க, விலைவாசியை அதிகப்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அதை மத்திய அரசுனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது ஏன்? ஏன்னா இவங்களோட இயலாமை தான் பிரச்சனை. இப்போ என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இல்லை இதில் இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா சார், இப்போ இவங்க டேக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உயர்த்திட்டாங்க, இன்னொரு பக்கம் கடன் நிறைய வாங்கியிருக்காங்க. இந்த நிதி நிலைமையை வந்து அரசுக்கு முறையாக கையாள தெரியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முதல்ல இருந்தோடனே முதல் மாதத்திலே அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். ஓகே, வெளிப்படையாக சொல்லிட்டார், ஒரு பொருளாதாரம் படித்தவர், மிக நன்கு படித்து கல்வியறிவு பெற்ற ஒருத்தர் அந்த கட்சியில் இருந்தால் என்ன நிலைமை ஆகுங்கிறது அவர் ஒரு ஆள் தான் உதாரணம். ஓகே, ஒரு சரியான ஒரு நபரை நீங்கள் கொண்டு வந்து வச்சோன்னா அவர் உடனடியாக முறைகேட சொல்லிட்டார். 30,000 கோடி இவர்கள் அடிச்சிட்டாங்க, இந்த குடும்பத்துக்கே போகுதுன்னு வெளிப்படையாக சொன்னோன்னா அவர் தூக்கி இன்றைக்கி வந்து ஓரங்கட்டி எங்கோ ஒரு இடத்துல ஒதுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த திமுக அரசு இதனால் வரை எப்படி நிதியை கையாண்டிருக்கும், நிதியை இவர்கள் எப்படி சரியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இதிலே தெரிய வேணாமா? அப்போ ஒரு இடத்துலையும் அவர்கள் வந்து பல அறிஞர்கள் குழுவை கொண்டு வந்தாங்க, பொருளாதார மேதைகள், பொருளாதார குழு நம்சாங்க. எங்க போச்சு அந்த குழு? எங்க இருக்காங்க? அவர்கள் கொடுத்த அறிக்கைங்க, ஒரே ஒரு அறிக்கை கொடுத்தார், நீங்கள் கொண்டு வந்த பாடத்திட்டம் எல்லாமே தவறுன்னு ஒருத்தர் சொன்னார், ஜவஹர்னு. அவரை தூக்கி வெளில அனுப்பிச்சிட்டீங்க. ஒருத்தர் நீங்க பண்றீங்க முறைகேடு இருக்கு 30,000 கோடின்னு, அவரை தூக்கி அந்த துறையிலிருந்து தூக்கி ஓரமாக கட்டிட்டீங்க. இன்னைக்கு அவர் ஒரு மூலையில கொண்டு வந்து ஐடி துறைன்னு போட்டு ஒரு சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எங்க போனாலும் தொழில்துறையை சேர்ந்த டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜாவை தான் கூட்டிட்டு போறீங்க. ஏன் இவரை கூட்டிட்டு போறதுக்கு என்ன? நீங்க எதற்காக போறீங்கிற உண்மையை வெளியில வந்து சொல்லிடுவாரு. நீங்க தொழில்துறை தொடங்குறதுக்காக போறீங்களா, தொழில் வளர்ச்சிக்காக, இந்த தமிழ்நாடு வளர்ச்சிக்காக போறீங்களா இல்லையாங்கிறது அவருக்கு நன்கு தெரியும். அவர் வெளிப்படையா வெளியில வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவார். அதனால அவரை தூக்கி ஓரமா வச்சுட்டீங்க. இன்னைக்கு எங்க போனா ராஜா கூட்டு போறீங்க, டிஆர்பி ராஜா. அவர் எதுவும் பேச மாட்டாரு. உங்களோட கைக்கு இணக்கமா இருக்கக்கூடியவர், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஊழலுக்கும் துணை போற ஆளு ஒருத்தர் கிடைச்சோன்னே நீங்க இவரை ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு நிக்கிறீங்க. நீங்க வெளிப்படையா வெள்ளரிக்கை கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டீங்க?